ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் பிளாகர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டுடே நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஆர் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஹெச்எம்ஆர் ஹோட்டலில் பாருங்கள் எல்லோரும் உட்காண்ட்ருக்கோம். இலை மட்டும் போட்டுட்டு போயிட்டாங்க. மார்னிங்லேருந்து நாங்கள்லாம் மார்னிங் சாப்பிட்டோம். ஆனால் எங்கள் தம்பி பையன் சாப்பிடவே இல்லை. அவனுக்கு பயங்கரமான பசி. அதனால தான் பார்த்திங்கன்னா குமிஞ்சு உட்காண்ட்ருக்கான். பாருங்கள், ஹாய் மட்டும் சொல்கிறான். சரியான பசி அவனுக்கு. எப்படா சாப்பாடு வரும்னு சொல்லி உட்காண்ட்ருந்தான். இலையை போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆர்டர் கொடுத்துட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் சாப்பாடு வரவே இல்லை. இனிமேல் தான் வரும். எப்படியா இருந்தாலும் அங்கே போய் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு தான் நமக்கு சாப்பாடு வரும். ஆனாலும் வந்தாலும் சுடு சுடுன்னு அப்படியே செமையாக வரும் பிரியாணி. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 2 மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கீ ரைஸு, ஒரு சிக்கன் பிரியாணி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது போக பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கிரில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா இன்னும் இதெல்லாம் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது எதுவுமே வரல. வந்த பிறகு உங்களுக்கு என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஆர் ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா சொல்லுங்கள். ஹெச்எம்ஆர் ஹோட்டல் எங்கே போயிருக்கீங்க? நாங்கள் குனியமுத்தூர் போயிருக்கோம் ஹெச்எம்ஆர் ஹோட்டல். இது பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் கோட்டமேட்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெச்எம்ஆர் ஹோட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ணதும் ஒவ்வொன்றா எல்லாமே வந்துருச்சு. அத்தனையுமே நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. பாருங்கள், பிரியாணி மட்டன் பிரியாணி 2, ஒரு கீ ரைஸ் 2, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி. இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஃபுல் கிரில்னாலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட அதில் இருக்கிற மைனஸ் பார்த்திங்கன்னா டிப் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மைனஸ்க்கும் கிரில்லுக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கிறங்காட்டிக்கு தான் இவங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கீ ரைஸ் நம்ம ஒரு பக்கம் போட்டுட்டோம். அந்த கீ ரைஸ் கூட தால்ச்சா, புதினா சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம அந்த கீ ரைஸையும், அதுக்கப்புறம் அந்த தால்ச்சா, அதுக்கப்புறம் அந்த கிரில்லு, புதினா சட்னி, இது 4மே டிப் பண்ணி நல்லா பிணைஞ்சு நம்ம நல்லா சாப்பிடும்போது அப்படியே வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி பிடிக்கும், இல்லை சிக்கன் பிரியாணி பிடிக்கும், இல்லை எனக்கு கீ ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பார்த்திங்கன்னா கீ ரைஸ் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீ ரைஸ் கூட தால்ச்சா, புதினா சட்னி, இந்த மாதிரி சிக்கன் கிரேவி, கிரில் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும். எங்கள் பெரிய பாப்பாவுக்கும் கீ ரைஸ் தான் பிடிக்கும், சின்னவளுக்கும் கீ ரைஸ். ஆனால் என் ஹஸ்பண்டும் என் பையனும் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றது பிரியாணி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணினா அவர் சரியான பிரியாணி லவ்வர். அதே மாதிரி தான் என் பையனும். பிரியாணினா பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, எந்த பிரியாணியாக இருந்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க 2 பேரும். அவங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு பிரியாணிக்கு மேலே சாப்பிட முடியாது. ஒரு பிரியாணி தான் சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிச்சாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க. எல்லோரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.